Sixth chapter application of vector algebra. இதுல importance பார்த்துருவோம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுல இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.1 cosine formula வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 6.2 இம்பார்ட்டன்ட். 6.3 பப்ளிக்ல 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. பப்ளிக்ல கேட்டிருக்க கொஸ்டின் எக்ஸாம்பிள் 6.3 6.4 இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க பப்ளிக்ல. 6.5 5 மார்க்ஸ்ல பப்ளிக்லயே கேட்டிருக்காங்க. ஓகே, 5 மார்க் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 6.6 ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட ஒரு தியரம், வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். அதே போல எக்ஸாம்பிள் 6.7 5 மார்க்ஸ், இது இம்பார்ட்டன்ட், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு சம். எக்ஸாம்பிள் 6.10 வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 6.11 இது பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ், 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 6.1ல கொஸ்டின் நம்பர் 3 4 6 8 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். 9th சம் இதுல பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 9th சம் 4 டைம்ஸ் பப்ளிக்ல 5 அதாவது 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதாவது 9th சம் 4 டைம்ஸ் பப்ளிக்ல 4 கொஸ்டின் பேப்பர்ல 4 இயர்ல 4 டைம்ஸ் கேட்ட ஒரு 5 மார்க் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாம படிங்க. அதே போல 10th சம் பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க பப்ளிக்ல 5 மார்க்ஸ்ல. ஓகே, ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் கிட்டத்தட்ட 6.1 புரிஞ்சுதுங்களா? ஸோ 12th சம் இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 6.16 இது 3 மார்க்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். எக்ஸசைஸ் 6.2ல தேர்ட் சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ். தேர்ட் கொஸ்டின் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. அதே போல 6th கொஸ்டினும் பப்ளிக்ல 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 5 வந்து உங்களுக்கு ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்க ஒரு கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 6.19 இது 3 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 6.23 இது 5 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல. அது செகண்ட் சப்டிவிஷன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 6.3 பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட். அதுல தேர்ட் கொஸ்டின் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 3. அதே போல 4th சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் 5 மார்க்ஸ் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. செகண்ட் சப்டிவிஷன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் 5 மார்க்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஓகே, 4th சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, செகண்ட் சப்டிவிஷன் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ 2 சப்டிவிஷனுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. 5th சம் இம்பார்ட்டன்ட், 8th சம் 2 முறை பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 6.25 இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் சம். எக்ஸாம்பிள் 6.27 இது பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் 3 மார்க்ஸ்ல. 6.28 இதுவும் பப்ளிக்ல கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 6.29 இது ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 6.30 பப்ளிக்ல கேட்ட 3 மார்க் கொஸ்டின்ஸ். நிறைய கொஸ்டின்ஸ் இதுல பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 6.4ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 7 8 9 எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ல ரிப்பீட்டடா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்கறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த எக்ஸசைஸை முழுசாவே படிக்க பாருங்க. டாப்பர்ஸா இருக்கவங்க அதோட எக்ஸாம்பிள்ஸுமே ஃபுல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 6.37 3 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட், ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டுட்டே இருக்காங்க. எக்ஸசைஸ் 6.5ல உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல நிறைய சம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்கறாங்க. கொஸ்டின் நம்பர் 2 4 5 6 7 இதெல்லாம் 5 மார்க்ஸ்ல கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் இதெல்லாம் 3 மார்க்ஸ்ல கேட்கறாங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். இந்த எக்ஸசைஸ்ல இருந்து பப்ளிக்ல எதுவும் இன்னும் வரல, ஆனாலும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ முடிஞ்சா அந்த எக்ஸசைஸை ஃபுல்லாவே பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 6.6ல கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 3யும் பப்ளிக்ல 3 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இது பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ், அது இல்லாம ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். அது போக 2 4 5 6 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கண்டிப்பா எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 6.43 இது பப்ளிக்ல 5 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட், ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 6.44 இது ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட 5 மார்க் கொஸ்டின். எக்ஸசைஸ் 6.7ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், 5th சம், 6th சம், 7th சம் இது எல்லாமே உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2ம் 4ம் பப்ளிக்ல 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 6.8ல கொஸ்டின் நம்பர் 1 பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2ம் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்ட கொஸ்டின். தேர்ட் சம் வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா.
நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. புதுசாக ஹைப்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுத்து சேனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம சேனல் 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கு. இது எல்லாமே உங்களால தான். இதே போல சப்போர்ட்டிவ் தொடர்ச்சியாக கொடுங்க. கண்டிப்பாக நம்ம தரமான வீடியோஸ் போட தவற மாட்டோம். எக்ஸாம்பிள் 6.49 இது உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஷின்ஸ். எக்ஸாம்பிள் 6.54 இது 5 மார்க்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6.55 இது 5 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ். பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் பிளஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 6.9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் 3 மார்க்ஸ்ல கேட்குறாங்க, செகண்ட் சம் 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க, செவன்த் சம் 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. அது போக இந்த எக்ஸசைஸ்ல 6.10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் தானே. இந்த 1 மார்க்ஸ்ல உங்களுக்கு இந்த 19th சம் வந்து உங்களுக்கு பப்ளிக்ல 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 மார்க்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா இல்லாம 1 மார்க்ஸும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. அதுவும் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து 1 மார்க் கொஷின்ஸ்லாம் ஃபுல்லா பக்காவா பாருங்க. ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கவங்க நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னாவே அதில் பப்ளிக்ல கேட்ட கொஷின்ஸும் ஓல்ட் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட கொஷின் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் இருந்து நீங்க ஒரு பாதி கொஷின் பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பா ஒரு 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து சென்டம் எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கான்செப்ட் புரிஞ்சு படிச்சீங்கன்னா எல்லாருமே கண்டிப்பா சென்டம் எடுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சேனலோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.